வணக்கம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களை பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி அமர்ந்துட்டு இருந்தார். கண்டக சனியினுடைய அமைப்புகளை ராசியை பார்த்து கொண்டு இருந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு மந்தத்தன்மையை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தாரு. அந்த அமைப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக குடும்ப ரீதியிலும் உங்களுடைய தகப்பன் வழியின் மூலயமாகவும் நன்மைகள் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கன்னி ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமைகிறதுங்க. 6ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இணைவு பெறாங்க. சகோதர வகையில் தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் ஒரு தகப்பன் வழியின் மூலியமாகவும் சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களாக இருந்தாலும் இந்த குருவின் பார்வை சில நன்மைகளை தரப்போகிறது. அதே போல் வேலை அமைப்புகளில் வேலை அழுத்தம், வேலை பளுகள், வேலை சுமைகள்லாம் சங்கடங்கள் இதெல்லாமே இருந்தாலும் படிப்படியாக முன்னேற்றத்திற்கான ஒரு அமைப்புகளாக இதை எடுத்துக்கொண்டால் நன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்புகளில் வேலையில் முன்னேற்றம் அடைவீர்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவாதிபதியான சந்திரன் தேய்பிறை அமைப்புகளில் இப்போது உங்களுடைய ராசி மற்றும் 2ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளில் லாபகரமான ஒரு அமைப்புகளாக இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் உங்களுடைய ராசிநாதனான புதன் 6ஆம் இடத்தில் தொடர்பும் குருவின் பார்வை பெற்றதுனால வேலைகளில் ஒரு முன்னேற்ற அமைப்பும், அதே போல் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் கொண்டு வேலை ஆட்கள் மூலயமாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படுது. இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக கன்னிராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் அமைகிறது. அதே போல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதக ரீதியான விளக்கத்தை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இந்த ராசி பலன் என்பது இன்றைய கிரக நிலையிற்கு ஏற்ப சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் மட்டும்தான். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம், தசா, புத்தி அமைப்புகள் இதை வைத்து ஒரு முழு பலனை தெரிவிக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஜாதக ரீதியில் விளக்கங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஜாதக விளக்கம் தரப்படும். என்னுடைய அலைபேசி, வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். திருமணம், அதே போல் வேலை அமைப்புகள், அதே போல் மன ரீதியில் குறைகள் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை கண்டிப்பாக வழங்கப்படும். நன்றி, வாழ்த்துக்கள்.